முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தமிழ்நாடு முழுவதும் நகர்ப்புற பகுதிகளில் உள்ள 2429 அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் நாளை விரிவாக்கம் செய்யப்பட உள்ளதாக அரசின் ஊடக செயலாளர் அமுதா IAS தெரிவித்துள்ளார். இதன் மூலம் 3,06,000 குழந்தைகள் பயன்பெற உள்ளனர் என்றும் அவர் கூறியுள்ளார். 2022 ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளன்று மதுரையில் காலை உணவு திட்டம் தொடங்கப்பட்டது. அடுத்த கட்டமாக 2023ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளிகளிலும் ஊரகப் பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளிகளிலும் இத்திட்டம் செயல்பாட்டுக்கு வந்தது. தற்போது 34,987 தொடக்கப் பள்ளிகளில் 17,53,000 குழந்தைகள் காலை உணவு திட்டத்தால் பயன்பெற்று வருகின்றனர். இந்நிலையில் காலை உணவு திட்டம் நகர்ப்புற பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவாக்கம் செய்யப்படுகிறது. காலை உணவு திட்டத்தை விரிவாக்கம் செய்யும் போதெல்லாம் பள்ளி குழந்தைகளின் வயிறு நிறைகிறது, அறிவு வளர்கிறது, பெற்றோரின் மனதில் மகிழ்ச்சி புன்னகை மலர்கிறது என்று கூறிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தமிழ்நாடு பிற மாநிலங்களுக்கு முன்னோடியாக திகழ்கிறது என்றும் பெருமிதம் தெரிவித்தார். நாளை சென்னை மயிலாப்பூர் புனித சூசையப்பர் தொடக்கப் பள்ளியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். இந்த நிகழ்வில் பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். இந்நிலையில் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் மூலம் மேலும் 3,06,000 குழந்தைகள் பயன்பெறுவார்கள் என்று வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை கூடுதல் தலைமை செயலாளரும் அரசின் ஊடக செயலாளருமான அமுதா தெரிவித்துள்ளார். 2429 பள்ளிகளில் இந்த திட்டம் நாளைக்கு தொடங்கப்பட உள்ளது. இதன் மூலம் 3,06,000 குழந்தைகள் பயன்பெற உள்ளார்கள். இது கட்டம் 5. இதுவரை 4 கட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளது. தற்போதைய விரிவாக்கத்தின் மூலம் ஒட்டுமொத்தமாக 20 லட்சத்திற்கும் அதிகமான குழந்தைகள் பயன்பெறுவார்கள். இந்த விரிவாக்க திட்டத்தில் கூடுதலாக 750 சமையல் கூடங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் மொத்தம் 32,000 சமையல் கூடங்கள் இயங்கி வருவதாகவும் அமுதா IAS தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.